ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய நாள் நிச்சயமாய் நமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நம்புகிறோம். பாருங்க, எரேமியா 1:19 உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். For I am with you, says the Lord, to deliver you. உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு நம்மோடு கூட நிறைய பேர் இருக்கலாம். நம்ம கிட்ட செல்வம் இருக்கும்போது நம்மை தேடி அநேக ஜனக்கூட்டங்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். நம் உதவி செய்யும் போது நம்மை தேடி பலரும் வந்து நிற்கலாம். ஆனால் என்று நம் தேவையோடு இருக்கிறோம், கஷ்டத்தோடு இருக்கிறோம் என்று அறிகின்ற பொழுது அநேக மக்கள் நம்மை விட்டு போகிற உறவுதான் இந்த உலகம். தேடியும் நமது மக்களை காணாதபடி தனித்து நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதற்காக? உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை விடுவிப்பதற்காக, உன்னை காக்கும்படியாக, உன்னை தீமையில் இருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று திருமறை சொல்லுகிறது. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் முன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை விடுவிக்கவே நான் முன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பு சிறையில இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எதற்காக? அவனை விடுவிப்பதற்காக. யோசேப்பு வாழ்ந்திருக்கும் போது எல்லாரும் கூடி இருந்தாங்க. ஆனால் சிறையில இருக்கும்போது தனித்து தான் நிற்க வேண்டிய ஒரு நிலை. கூட இருந்த மக்கள் எல்லாம் மறந்து போன ஒரு நிலைதான். ஆனால் அந்த சிறையில கூட யோசேப்போட கர்த்தர் மட்டுமே இருந்தார். எதற்காக? அந்த சிறையிலிருந்து மீட்டெடுக்க. அதே போலதான் இன்றும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கூட நிறைய சிறைப்பட்ட அனுபவத்தில் வாழலாம். சிறையில் இருப்பதை போல உணரலாம், தனிமையை உணரலாம், இருளை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம், துக்க பாரத்தை நாம் சுமந்து மனிதர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி ஏங்கி கலங்கி நம்ம நிற்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கும்படியாய், உன்னை மீட்கும்படியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக? நம்மை மீட்கும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக. இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதத்தை செய்து நாம் எந்த சூழ்நிலையில கலங்கி நிற்கிறோமோ, நிறைய பேர் கலங்கி நிற்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இக்கட்டில் துர்ச்செய்திகளை கேட்டதுனால சோர்ந்து போய் நிற்கிறீங்க. ஆனால் நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மை விடுவிக்க நம் பட்சத்தில் இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த கால விளக்க நன்றி அப்பா. எங்களை விடுவிக்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய் நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் காணப்படட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை நினைவு கூறுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, தொட்டுமப்பா. சமாதானத்துக்கு அனுப்பி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.